இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒன்று விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி. அதாவது அவர்கள் கூறியது என்னவென்றால் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்ற முழுமையான கடன், அவர்கள் பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். 5 ஏக்கர் வரை விவசாயிகள், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு கடன் தள்ளுபடி என்பதுதான் தாவேகாவுடைய தெளிவான தேர்தல் வாக்குறுதி. அது அவருடைய வெப்சைட்டிலும் இருக்கின்றது, தாவேகாவுடைய அபிஷியல் வெப்சைட் பேஜிலும் இருக்கின்றது இந்த அறிவிப்பு. இந்த நிலையில்தான் ஆனால் தற்போது நடைமுறைக்கு வந்திருப்பது என்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை எதிர்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு என இரண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது, மகாராஷ்டிராவில் பல்வேறு தலைவர்கள் இதை பற்றி பேசும்போது கூட மகாராஷ்டிராவில் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த விடயத்தை முன்வைத்து ஒப்பிட்டுதான் பேசுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடு வெர்சஸ் மகாராஷ்டிரா என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய கடன் தள்ளுபடி, மகாராஷ்டிராவில் செய்யப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் தள்ளுபடி தொகை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 5,932 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே மகாராஷ்டிராவில் 36,585 கோடி விவசாய கடன், 36,585 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த அறிவிப்பால் பயனடைக்கூடிய விவசாயிகள் எண்ணிக்கை என்பது வெறும் 14,43,000 பேர் மட்டும்தான் இந்த அறிவிப்பால் பயனடைகிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள். அதே மகாராஷ்டிராவில் 56 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் மகாராஷ்டிரா அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடியால். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முழு தள்ளுபடி என்பது, அதாவது 5 ஏக்கர் வரை வைத்திருப்பவர்கள் முழு கடன் தள்ளுபடி என்று தெரிவித்துவிட்டு தற்போது 75,000 வரை மட்டுமே தள்ளுபடி என்று தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தமிழக அரசு. ஆனால் மகாராஷ்டிராவில் 2 லட்சம் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கடனை செலுத்தியோருக்கு சலுகை இருக்கிறதா என்று கேட்டால் தமிழ்நாட்டில் அது போன்ற எந்த சலுகையும் கிடையாது. ஆனால் மகாராஷ்டிராவில் நீங்கள் விவசாய கடனை முறையாக உரிய நேரத்தில் செலுத்தியிருந்தால் உங்களுக்கு 50,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் வங்கி வகை, அதாவது எந்த வங்கியில், கூட்டுறவு வங்கியில் பெற்ற விவசாய கடன் மட்டுமே தள்ளுபடி, மற்ற வங்கிகளில் பெற்ற கடன் தள்ளுபடி கிடையாது. ஆனால் மகாராஷ்டிராவில் அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கால வரம்பு என்று பார்த்தால் தமிழகத்தில் 2025 மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை இந்த 10 மாத காலத்தில் கடன் வாங்கிய விவசாயிகள் அந்த கடன் மட்டும்தான் தள்ளுபடி. அதாவது இதுவரை இந்த 10 மாதங்களுக்கு முன்னதாக வாங்கியிருந்தீர்கள் என்றால் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் மகாராஷ்டிராவில் 2019 முதல் 2025 வரை 6 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் 10 மாதங்கள் வாங்கிய கடன் மட்டும்தான் தள்ளுபடி, 10 மாதங்களுக்கு முன்பு வாங்கியிருந்தால் தள்ளுபடி கிடையாது. ஆனால் மகாராஷ்டிராவில் 2019 முதல் 2025 வரை என 6 ஆண்டுகள் விவசாயிகள் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக முதலில் தமிழக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு கடுமையான எதிர்ப்பு விவசாயிகள் மத்தியில் இருந்த காரணத்தால் அதற்கு பிறகு மாற்றம் செய்தார்கள். அந்த கடன் தள்ளுபடி தொகை என்பது அதற்கு பிறகு உயர்த்தப்பட்டது. சட்டப்பேரவை கூட இருக்கிற நிலையில் எதிர்க்கட்சிகள் இதை பிரதானமாக முன்வைத்து கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் இந்த கடன் தள்ளுபடியில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. அந்த மாற்றத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் அதுவும் பெரிய அளவிலான மாற்றம் கிடையாது. கடந்த மாதம் 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்னவென்றால் தள்ளுபடி தொகை முதலில் 2,044 கோடி ரூபாய் தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அது மாற்றப்பட்டு தற்போது 5,932 கோடி ரூபாய் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பயிர்க்கடன் தள்ளுபடி முதலில் அறிவித்தது என்னவென்றால் 50,000 வரை கடன் தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். இப்போது 75,000 வரை முழுமையாக தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்த காரணத்தால் இதற்கு முன்னதாக குறைந்தபட்ச கடன் தள்ளுபடி என்பது 5,000 இருந்தது. அதிகபட்சம் 50,000, குறைந்தபட்சம் 5,000 இருந்தது இதற்கு முன்னர். தற்போது குறைந்தபட்ச கடன் தள்ளுபடி என்பது 35,000 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதற்கு முன்னர் அறிவித்த கடந்த மாதம் தமிழக அரசு அறிவித்த அறிவிப்பில் குறு விவசாயிகள் 50,000 வரை முழு தள்ளுபடி, தற்போது 75,000 வரை தள்ளுபடி. சிறு விவசாயிகள் இதற்கு முன்னர் அறிவித்த அறிவிப்பில் 50,000 கடனில் 25 மட்டும்தான் தள்ளுபடி. சிறு விவசாயிகள் வாங்கிய 50,000 கடனில்
பாதி மட்டுமே தள்ளுபடி. ஆனால் தற்போது 75,000 ரூபாய் தள்ளுபடி என சமன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பயனடைக்கூடிய விவசாயிகள் இதற்கு கடந்த மாதம் அறிவித்த அறிவிப்பின் மூலமாக பயனடைக்கூடிய விவசாயிகள் எண்ணிக்கை என்பது 14,22,000 இருந்தது. இப்போது பயனடையக்கூடிய பயனாளிகள் விவசாயிகள் எண்ணிக்கை என்பது 14,43,000 இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த மாதம் அறிவித்த அறிவிப்பு எதிர்ப்பு எழுந்த காரணத்தால் தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட அறிவிப்பின் காரணமாக பயனடைக்கூடிய விவசாயிகள் எண்ணிக்கை கூடுதலாக ஒரு 22,000 தான் வருகிறது. 22,000 விவசாயிகள் தான் கூடுதலாக பயனடைகிறார்கள் தவிர மற்றபடி பெரிய அளவான மாற்றம் எதுவும் கிடையாது. அதே போன்று கால வரம்பு ஏற்கனவே கூறியது போல 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை 10 மாதங்கள் வாங்கிய கடன் மட்டும்தான் தள்ளுபடி. இதற்கு முன்னர் அறிவிப்பு தற்போதும் அதேதான். 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை 10 மாதங்கள் வாங்கிய கடன் மட்டும்தான் தள்ளுபடி. இந்நிலையில் முழு கடன் தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு அதற்கு பிறகு 50,000 வரை தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். அதிலும் கடுமையான எதிர்ப்பு இருந்த காரணத்தால் 75,000 வரை தள்ளுபடி என்று இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய வேலையாக தான் விவசாயிகள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. இதற்கும் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இதனால் பயனடைக்கூடிய எண்ணிக்கை 22,000 விவசாயிகள் கூடுதலாக பயன்பெறுகிறார்கள் தவிர மற்றபடி தமிழக வெற்றிக் கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி தற்போது நிறைவேற்றவில்லை. அதில் முதலில் 50,000 என்றார்கள், தற்போது 75,000 என்கிறார்கள் தவிர முழு கடன் தள்ளுபடி என்பது இல்லை என்பது விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா.